மத்திய அரசு சார்பில் தபால் நிலையங்களில் அமலில் உள்ள ஒரு திட்டத்தின் பெயர் செல்வமகள் சேமிப்பு திட்டம். கடந்த பட்ஜெட்டில் இந்த திட்டத்தில் இணைபவர்களுக்கு வரிச்சலுகைகளும் அறிவிக்கப்பட்டு தற்போது திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் 21 வயது வரை அவளின் கல்வி மற்றும் திருமணத்திற்கான நிதியை எளிமையாக சேமிக்க உதவும் திட்டம்தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம். குறைந்தது ஒரு நாள் முதல் அதிகபட்சம் 10 வயது வரையான பெண் குழந்தைகள் இந்த திட்டத்தின் கீழ் இணையலாம். இந்த ஆண்டு மட்டும் 11 வயது வரையான பெண் குழந்தைகளுக்கு இத்திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. துவங்கிய நாளிலிருந்து 14 வயது வரை இந்த கணக்கில் தொடர்ந்து சேமித்து வரும் தொகையை 21 வயது முடியும் போது வட்டியுடன் பெரிய தொகையாக திரும்ப பெறுவதே இந்த திட்டத்தின் சாராம்சம். ஒரு ஆண்டிற்கு 1000 ரூபாய் முதல் 1,50,000 ரூபாய் வரை இந்த கணக்கில் சேமிக்கலாம். ஒரு ஆண்டிற்கான மொத்த தொகையையும் ஒரே நேரத்தில் கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. குறைந்தபட்சம் 100 ரூபாயில் துவங்கி அவரவருக்கான தவணைகளை அவரவரே நிர்ணயித்துக் கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பெருகும் இந்த கணக்கின் இருப்பு மீது 9.1% வட்டி வழங்கப்படுகிறது. பெண் குழந்தைகளுக்கு 14 வயது முடிந்துவிட்டால் அதற்கு பின் தவணை கட்ட வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே சேமித்த தொகையே 21 வயது வரை வளரும். பெண்ணுக்கு 18 வயது முடிந்தவுடன் தேவைப்பட்டால் சேமித்திருக்கும் தொகையில் 50% வரை எடுத்துக் கொள்ளலாம். திருமணம் நிச்சயிக்கப்பட்டதற்கான சான்று இருந்தால் முழு தொகையையும் கூட எடுத்துக் கொள்ளலாம். அதற்கு முன்பாக இந்த கணக்கில் போட்ட தொகையை எடுத்து செலவு செய்ய முடியாது. ஒரு வீட்டில் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த கணக்கை துவங்க முடியும். இன்று பிறக்கும் ஒரு குழந்தைக்கு செல்வமகள் சேமிப்பு கணக்கை துவங்கி மாதம் 1000 ரூபாய் சேமித்து வந்தால் அவளின் 21வது வயதில் 6 லட்சம் ரூபாய் கையில் கிடைக்கும். ஆனால் பெற்றோரின் மொத்த முதலீடு 1,68,000 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தில் சேருவதற்கான படிவங்கள் அனைத்து தபால் நிலையங்கள் மற்றும் அரசு வங்கிகளின் கிளைகளில் கிடைக்கின்றன. இவற்றை பெற்று குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ், பெற்றோரின் அடையாள அட்டை, முகவரி சான்று ஆகிய ஆவணங்களுடன் இணைத்து முதல் தவணைக்கான தொகையையும் செலுத்தினால் உடனே கணக்கை துவக்கிவிடலாம். இந்த திட்டத்தில் செலுத்தும் தொகை, அதன் மீது பெறும் வட்டி மற்றும் முதிர்வு தொகை என எதற்குமே வருமான வரி கிடையாது.